நிறைய பேர் கேட்ட கேள்வி, வாட்டர் ஃபில்டரை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து அந்த ஃபில்டரை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களுடைய வாட்டர் ஃபில்டர், ரோலக்ஸ் அக்வா அப்படின்ற பிராண்டு. இதோட மெயின் பிராண்டு வந்து கிங் அக்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த பிராண்டில் வர இந்த ஃபில்டரை தான், வாட்டர் ஃபில்டரை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மிஷின் மட்டும் வேரி ஆகுங்க. முதல்ல நாங்கள் போடும்போது வேறு மிஷின், அதுக்கப்புறம் வேறு மிஷின், இது 4வது மிஷின் நான் மாற்றிருக்கிறேங்க. இந்த லிட்டரும் வந்து வேரி ஆகுங்க. முதல்ல போடும்போது 9 லிட்டர், அதுக்கப்புறமா 17 லிட்டர், 10 லிட்டர். இது வந்து எத்தனை லிட்டர் எனக்கு சரியாக தெரியலைங்க, 15ஆ 16ஆன்னு எனக்கு தெரியல. இதை போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க. நம்ம மிஷின் ஃபஸ்ட்டு போடும்போது 1 வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏஎம்சி போட்டுக்க சொல்லுவாங்க. அதாவது மொத்த அமௌண்ட்டாக ஒரு 3800 ரூபாயிலேருந்து 4000 வரைக்கும் ஏஎம்சி போட்டுக்கணும். அப்படின்னா 1 வருஷம் அவங்களே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. எது போனாலுமே, பாட்டு போனால் கூட அவங்களே போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் அப்படி தாங்க பண்ணிட்டு வந்தேன். இப்போ நானே வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கு பேர் சர்வீஸ் தாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, இதெல்லாம் சர்வீஸாக, இதெல்லாம் ஈஸியாக கழட்டி மாட்டலாம், இதை போய் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சர்வீஸ் தாங்க. இப்போ எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ தெரியாதவங்க இதை புதுசாக செய்கிறோன்னும் போது அது நமக்கு சர்வீஸ் தானே. இப்போ நமக்கு தண்ணி சரியாக வரலன்னா நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க, அதை கழட்டி அதில் இருக்கிற ஃபில்டரை வந்து ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் அதே போட்டுடுறாங்க. அது ரொம்ப அது வந்து டஸ்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதை கழட்டிட்டு புதுசாக போடுறாங்க. அதுவே நம்ம ரன்னிங் வாட்டரில் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க, புதுசாக போட்டால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. அது சர்வீஸ் தானே. அந்த சர்வீஸை நாமளே பண்ணிக்கலாங்க. முதல்ல ஒரு தடவை 2 தடவை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏதாவது பண்ணிடுவோமோ, கரெக்டாக வருமோ வராதுன்னு சொல்லிட்டு. 2 தடவை பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகிடுதுங்க. அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல ஃபில்டருக்கு போகிற தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த வந்து இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு இருக்கும். அதாவது ஃபில்டருக்குள்ளே போகிற தண்ணி, வெளியில் வர அவுட்லெட் போகிற தண்ணி அப்படின்னு 2 பைப்பு இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துனங்க. அது நடுவில் வந்து ரவுண்டாக ஒரு மாதிரி இருக்கும். அதை அப்படியே கீழே அழுத்தி விட்டு இழுத்தோம்னா, புஷ் பண்ணி இழுத்தோம்னா வந்துடுங்க. அதே போல் இந்த ஃபில்டரும் வந்து சர்வீஸ் பண்ண வரவங்க அவங்க அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு ஈஸியாக கழட்டிடுவாங்க. இதனால் நான் கழட்டி பார்க்குறேன், கழட்ட முடியலைங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக தட்டினேன். அதுக்கப்புறம் வந்துடுச்சு. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த ஃபில்ட்ரு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுதுங்க. 3 மாதத்துக்கு ஒரு தரம் கம்பல்சரி நம்ம வந்து இந்த ஃபில்டரை மாற்றினங்க. தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம 4 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த தண்ணி வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற வீட்டில் தண்ணி வந்து கொஞ்ச நாள் நல்லா வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கலங்களாக வரா மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி நைஸ் மண்ணுங்க, குழகுழன்னு ஒரு மாதிரி மண். அது ஃபுல் லேயரும் ஃபுல்லாக போய் அடைஞ்சிடுச்சுங்க. இதை வந்து மறுபடியும் ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, புதுசாக தான் போடணும். அதுக்குள்ளவும் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து இதுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். ஃபில்டருக்குள்ளே தண்ணி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருந்ததுங்க தண்ணி. உள்ளவும் பாருங்கள் ஒரு மாதிரி நைஸாக குழகுழன்னு அந்த மண் தாங்க, அது குழகுழப்பான மண். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இத்தனைங்க 3 மாதத்துக்கு ஒரு நான் வந்து ஃபில்ட்ரு போகிறோம் அப்படின்னா மோட்ரு போட்டவுடனே ஃபில்ட்ரு போட மாட்டாங்க. ஏன்னா என்ன தான் நம்ம டேங்கை சுத்தமாக வச்சுருந்தாலுமே நம்ம மோட்ரு போட்டவுடனே தண்ணி கலங்கும். அந்த தண்ணி கலங்கினதோடு நம்ம ஃபில்ட்ரு போட்டோன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து அடைஞ்சிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஃபில்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோட்ரு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து நீங்கள் ஃபில்ட்ரு போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா தெளிஞ்சிருக்கும், ஃபில்ட்ரு வந்து அடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மதிய டைமில் வெயில் டைம்லலாம் ஃபில்ட்ரு போடாதீங்க. ஒன்று காலையில் போடுங்க, இல்லைனா ஈவினிங் போட்டு ஃபில் பண்ணி ஒரு குடத்துல கூட பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வந்து நல்லா கழுவிட்டோன்னா நல்லா வெள்ளையேன்னு வந்துடுங்க. நல்லா கையெல்லாம் உள்ளே விட்டு கழுவிடலாம். அதை அப்படி தான் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மூடியும் நல்லா கழுவிடலாங்க. சோப்பு வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம அதை என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு புது ஃபில்டர் நான் வாங்கி வச்சுருக்குறேங்க. அந்த ஃபில்டர் தான் போட்டு இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிறேன். வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணும்போதே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் ஒரு சர்வீஸ்ன்னு சொல்கிறேம்மா, வாஷிங் மிஷின் வாங்குறவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, இது மாதிரி ஃபில்டரை கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் அது மாதிரி சொல்கிறாங்கங்க. உண்மையிலே எனக்கு வந்து நானாக அதை கற்றுக்கிற வரையுமே எனக்கு தெரியாது. தண்ணி வரலன்னா உடனே ஃபோன் பண்ணுவேன், அவங்க வருவாங்க, அதை கழட்டி தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு போயிட்டு 500 ரூபா வாங்கிட்டு போவாங்க. அப்படி தாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம்
நானே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டேன். ஒரு சிலர் சொல்லி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்துட்டு கடைசியாக எனக்கு சர்வீஸ் பண்ண வந்தது ஒரு சின்ன பையன் தான் வந்திருந்தான். அவன் தான் சொல்லி கொடுத்தாக்கா, இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணியெல்லாம் அடிக்கடிக்கு வர வைக்க வேணாம், இதை வந்து புஷ் பண்ணி எழுத்திங்கெல்லாம் வந்துடும், இதை கழுவி போடுங்க, அப்படியும் தண்ணி வரல அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து வாஷிங் மிஷினும் அதே மாதிரி தான், வாட்டர் ஃபில்டரும் அதே மாதிரி தான், அதே போல் ஏசி ஃபில்டரையும் கழட்டி அதை அந்த வலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கழட்டி ரன்னிங் வாட்டரில் சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு நானே ஃபிட் பண்ணிடுவேங்க. இது எல்லாமே நானே செய்ய கற்றுக்கிட்டேன். முதல்ல செய்யும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அப்புறம் பழகிடுச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காக மணியை கொஞ்சம் நம்ம சேமிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போனாங்க. ஒரு சில நல்ல உள்ளங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும்போதே சொல்லிடுவாங்க, இது இப்படி கழட்டி மாட்டிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்கிறது கிடையாதுங்க. இப்போ சுத்தமாக கழுவிட்டேன், எவ்வளோ வெள்ளை வெளியேன்னு வந்துச்சு பாருங்கள். இந்த ஃபில்டரையும் கழுவி பார்த்தேன், போகுதா என்ன அப்படின்னு பார்த்தா போகலைங்க. இந்த சைடு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் முன்னாடி இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. நல்லா கை வச்சு புழிஞ்சும் பார்த்தேங்க, சரியில்லை. சரி, இது வேண்டாம், புதுசாக நான் ஆல்டர்னேட் வாங்கி வச்சுருக்குறேங்க. ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து நல்ல பிராண்டடாக நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னுமே வரும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு காட்டன் துணி வச்சு அது எல்லாமே துடைச்சி எடுத்துக்கிறேங்க. அந்த பைப்பு, இன்லைட் பைப்பு, அவுட்லைட் பைப்பு, அந்த இடம் வைக்கிற இடம்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் புது ஃபில்ட்ரு போட்டு நம்ம மாட்டிடலாங்க. இப்போ நான் சொல்லும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. மோஸ்ட்லி எல்லாமே இப்படி தான் இருக்கும். வாட்டர் ஃபில்ட்ரு இப்போல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே வந்துடுச்சுங்க. அந்த ஃபில்ட்ரு வெளியிலேருந்து பார்க்கும்போதே டஸ்ட்டாக ஆச்சா ஆகலையா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிற மாதிரிலாம் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னுமே ஈஸி. ஃபில்ட்ரு வந்து ரொம்ப டஸ்டி ஆகிடுச்சு, நம்ம கழட்டி மாட்டணுன்றது நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அப்போ வந்த மிஷின் டிரான்ஸ்பரண்ட் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரா மாதிரி கேட்டு வாங்கி போட்டுக்கோங்க. இந்த இதுதான் வாங்கி வச்சிருந்தேன். இது கெம்ஃப்ளோ 5 மைக்ரான் அப்படின்றது, இது பிராண்டட் தான் போட்டிருந்தது. பட் இது அந்த அளவுக்கு பிராண்டடான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட நல்ல பிராண்டு ஃபில்டர் உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 4 வாங்கினாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று மாற்றிட்டேன், இது 2வது. ஃபஸ்ட் டைம் நான் தான் மாற்றுறேன், இப்போது நான் தான் மாற்றிக்கிறேங்க. இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் அதை நினச்சிடணுங்க. நினச்சிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த ஃபில்டருக்குள்ளே நல்லா கீழே வந்து ஒரு ஷேப் மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பில் போய்ட்டு உட்கார்ற மாதிரி அதை வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாட்டினாங்க. அவ்வளோதான் சர்வீஸ் பண்ணுறது. இதை சர்வீஸுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஒரு 20% 30% பேர் வந்து நாங்களே தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நமக்கு வந்து இந்த ஃபில்டர் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து டஸ்டியாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தண்ணி வந்து ரொம்ப அடைச்சிருக்குது அப்படின்னா நமக்கு தண்ணி வெளியே வர வேஸ்ட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்லோவாக வரும். அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்தாலே ஃபில்ட்ரு வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஃபில்ட்ரு வந்து ஒரு 10 லிட்டர் அப்படின்னா ஒரு 1/2 hour போனால் வந்து ஃபில்ட்ரு வந்து அந்த டேங்க் வந்து நிறைஞ்சிடும் அப்படின்னு தெரியும். லேட் ஆகுது, 1/2 hourன்றது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னாலே ஃபில்ட்ரு வந்து அடைச்சிட்ருக்கு, ஃபில்டரை மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேஸ்ட்டு தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்தோம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னாலே ஈஸியாக தான் இருக்கும். இது இப்போ பண்ணிவிட்டு கரெக்டாக இன்லெட் பைப்பு எது அவுட்லெட் பைப்பு எது அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்தி விட்டுணுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடணும். நம்ம சும்மா மேலுக்கே போட்டோம் அப்படின்னா ஃபில்டர் போட்டால் தண்ணி வெளியே வந்துடுங்க. அதே போல் இதையும் நல்லா துடைச்சிட்டு எடுத்து மாட்டிடலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சுங்க. எனக்கு அதை கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே போல் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். நம்ம வந்து அங்கே தண்ணி ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணும், வெளியே வரக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டேன், தண்ணி வெளியே வரல பாருங்கள். இப்போ தண்ணி வந்து இதுக்குள்ளே வந்து இதுலேருந்து ஃபில்ட்ரு ஆகிட்டு டேங்க்குக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 4 ஃபில்ட்ரு இருக்கும். அதில் ஃபில்ட்ரு ஆகி தான் வந்து நமக்கு தண்ணி வந்து இங்கே டேங்க்கில் வந்து சேருங்க.
இது வந்து வெளியே மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். உள்ளெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. எப்படியோ 2 வருஷத்துக்கு ஒரு தரமாவது நம்ம மிஷினை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மிஷின் லைஃப் வருங்க. நம்ம இந்த மாதிரி மோட்ரு போட்டோடனே டேங்க்கு போகிறது, எப்போவுமே வந்து சுவிட்சை வந்து ஆன்லேயே வச்சு வைக்கிறது, ஃபில்டர் சுவிட்சு எப்போ தண்ணி யூஸ் பண்ணும்போதும் அது உடனே ஆன் ஆகிறது மிஷின், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு மிஷின் சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை. தண்ணி ஃப்ளோ எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். தண்ணி வந்து ரொம்ப ட்ராப்பாக வருது, ரொம்ப சன்னமாக வருது அப்படின்னாலே ஃபில்டரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் டேங்க்கில் நிறைய அந்த டைமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடுங்க. இது வந்து இன்னும் யூஸ் ஆகாது, இது தூக்கி போட வேண்டியது தான். இது ஒன்று வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே வருதுங்க. பிராண்டடு, இதுக்கு என்ன கரெக்டு பிராண்டடுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறவங்க கேட்டால் கூட சொல்லலைங்க. நானும் ஆன்லைனில் செக் பண்ணி தான் இது வாங்கினேன். தண்ணி வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி வருதுங்க. இந்த மெத்தடில் தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாட்டர் ஃபில்டர் நானே சர்வீஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின் டப் க்ளீன் பண்ணுறதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து எப்படி நான் வாஷிங் மிஷின் டப்பை வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத போடுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.